தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேடி அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப சமீப காலமா ரொம்ப பரபரப்பாவே பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, சீமான் அவர்கள் பேசின அந்த ஒரு இஷ்யூ தான். பெரியார் குறித்து பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் திடீர்னு பார்த்தா பிரபாகரனும் அவங்கள தம்பி ஒருத்தர் பிரபலமான ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துறாங்க. அவரு விமர்சிச்சு பேசுறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சீமான் அவர்களுடைய பேச்சு? சீமான் பெரியாரை விமர்சிப்பது அப்படின்றது ரொம்ப நாளா சொல்லி கொண்டிருந்தது தான். சீமான் பெரியாரை ஆதரித்தார் அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனால் ஆதரிப்பவர்களை வைத்துத்தான் பெரியாரை எதிர்க்க முடியும் அப்படின்றது இவர்களுக்கு நன்றாக தெரியும். இது அம்பேத்கருக்கு RSSம் பிஜேபியும் பயன்படுத்தின ஒரு உத்தி தான். அம்பேத்கரனுடைய வழித்தோன்றல்களாக தங்களை அரசியலில் அடையாளப்படுத்தி கொண்ட ராம்விலாஸ் பாஸ்வான், ராமதாஸ் அத்வாலே போன்றவர்கள் எல்லோரும் பாஜகவோடு கூட்டணி வைத்து அவர்களோடு தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைக்கிறோம் என்று அறிவித்தாலும் கூட அதற்கு பிறகு அது கொள்கை அளவிலான கூட்டணியாகவே மாறி இன்றைக்கு என்ன ஆனார் அம்பேத்கர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கர்னு இங்க ஒருத்தர் புத்தகம் எழுதுறாரு. கேட்டா தான் ஒரு தலித் எனக்கு உரிமை இல்லையான்னு போடுறாங்க. அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று எழுதுவதற்கு எவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனமான மூளை இருந்தால் அப்படி எழுதுவார்கள் அப்படின்னு தான் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப அதே போல பெரியாருக்கும் இவர்கள் செய்ய பார்க்கிறார்கள். அப்போ பெரியாரை எதிர்ப்பதற்காக இங்கே ரஜினிகாந்த் பேசி பார்த்தார், நிற்க முடியவில்லை. அதற்கு முன்பு ராமசாமி பேசி பார்த்தார், நிற்க முடியவில்லை. அதற்கு முன்பு இங்க ராமகோபாலன் உள்ளிட்ட வகைராக்கள் பேசி பார்த்தார்கள், பெரியாரை வீழ்த்த முடியவில்லை. அப்ப எதிர்த்து நின்று பேசி பெரியாரை வீழ்த்த முடியவில்லை. பெரியாரை அரவணைத்து பேசி வீழ்த்துவதற்கான ஒரு உத்தியாக சீமானை இப்போது களமிறக்கி இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் வெளிப்படையான உண்மை. இப்ப இவ்வளவு நாள் பெரியார் அவர் ஆதரிச்சாரு, இப்ப எதிர்க்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப ஆதரிக்கிற அந்த வேடத்தை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். நாளை எதிர்ப்பதற்காக இன்று ஆதரவை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாளை அவர் பெரியாரை ஆதரித்து அளிக்கக்கூடிய வேலையும் இவர் எதிர்த்து அளிக்கக்கூடிய வேலையும் ஒரே நேரத்தில் செய்வதற்கான முகாந்திரங்களை தமிழ்நாட்டு அரசியலில் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் பெரியாரை விமர்சிப்பது அப்படின்றது. இல்லைன்னா பெரியார் மீது விமர்சனம் அப்படின்னா அணுகுமுறையில இப்ப மார்க்சிய கண்ணோட்டத்தில் செயல்படுகிறவர்கள், பெரியாரிய கண்ணோட்டத்தில் செயல்படுகிறவர்கள், ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒண்ணுதான். என்ன நோக்கம்? சமதர்ம சோசியலிச குடியரசை உருவாக்குவது அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கமும் சரி, இந்திய கம்யூனிஸ்டுகளுடைய நோக்கமும் சரி. அப்ப அந்த சமதர்ம சோசியலிச குடியரசை உருவாக்குவதற்கான வழிகளில் முதல் தடையாக நாம் எதை கருதுவது அப்படின்னு வரும் பொழுது கம்யூனிஸ்டுகளுடைய பார்வையிலும் பெரியாரிஸ்டுகளுடைய பார்வையிலும் சில முன்னுக்கு பின்னான மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனா டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை இவர்கள் விமர்சிப்பார்கள், மாறி இவர்கள் விமர்சிப்பார்கள். நடைமுறையில் அதை செயல்படுத்துபவர்களுடைய தவறுகளை இவர்கள் சுட்டி காட்டுவார்கள், அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இது ஆரோக்கியமான ஒரு இயங்கியல் போக்கு. இந்த இயங்கியல் இருக்கும் வரைதான் இந்திய அரசியல் என்பது உயிர்ப்புடன் இருக்க முடியும். ஆனால் இந்த மரபுக்கு மாறாக ஒருத்தரை பத்தி அசிங்கமா பேசுறது, அவரை டெஃபேம் பண்றது அப்படின்ற இடத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார் சீமான். அப்படியெல்லாம் பெரியாரை டிஃபேம் பண்ணிட முடியுமானா, ஹெச் ராஜா பேசுனதை விடவா ஆபாசமா நீ பேசிட்ட, விஜயபாரதி எழுதுனதை விடவா கேவலமான பொய்களை நீ எழுதிட்ட, ராமசாமி பரப்புனதை விடவா அசிங்கமான பரப்புரைகளை நீ பரப்பிட்ட, அப்போ உனக்கு முன்னாடி பழந்துன்னு கொட்ட போட்டவனாலேயே இங்க பெரியாரை வீழ்த்த முடியல அப்படின்னா நீ வீழ்த்தி விட முடியும் என்று நம்புகிறாய் என்றால் அது உன்னுடைய மூட பழக்க வழக்கம். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மூர்க்கமான முஸ்லிம் அமைப்புகளாக கருதப்படக்கூடிய அமைப்புகள், இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றால் துடித்து முன்னால் இருக்கக்கூடிய அமைப்புகளாக அறியக்கூடிய ரொம்ப ரியாக்ஷனரியா இருக்கக்கூடிய தவீத் ஜமாத் போன்றவற்றினுடைய தலைவர்களே கூட பெரியாரை நீங்கள் விட்டு விடுங்கள் பெரியாரிஸ்டுகளே, பெரியாரை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், இந்த சீமானுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு பிஜே பேசுறாரு. அப்படின்னா பெரியார் வாழுகின்ற அந்த அடிப்படையை சீமான் புரிந்து கொள்ள தவறிவிட்டார். பிஜேபி எப்படி தவறியதோ அதே தவறை சீமானும் இப்போது செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொன்னு, பெரியாரை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கடந்த சனிக்கிழமை தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கத்துல நாங்க நடத்தின பொதுக்கூட்டத்தில் ஒரு உதவி முன்வைத்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழ்நாடு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தமிழ்நாட்டு பிரிவு, இப்படி தமிழ்நாடு முஸ்லிம் தமுமுகவும் மனிதநேய மக்கள் கட்சி ஒன்றுதான். இப்படி 3 இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகள் என்றைக்காவது பெரியாரை விமர்சித்திருக்கிறார்களா? இல்லை. சீமான் பேசியதற்கு பிறகு ஆமா பெரியார் இப்படி சொன்னாரு அப்படின்றத ஆதரிச்சிருக்காங்களா? இல்ல. 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் உட்பட. யாரும் பெரியாரை எதிர்த்திருக்கிறார்களா? சீமானை ஆதரித்திருக்கிறார்களா? யாரும் செய்யல. அப்ப சிறுபான்மையினர் மத்தியில
தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச செல்வாக்கையும் சீமான் இழந்து போயிருக்கிறார் வாக்கரசியல்ல கருதுனா. அதே போல அவர்களுடைய நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போது அவரே உருவாக்கி கொண்டு, இப்ப இவருக்கு பார்ப்பனர் ஓட்டாது விழுகுமா அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவானவா, அவ என்னைக்குமே இவாளை ஆதரிச்சதே கிடையாது, அதனால அந்த ஆதரவும் இவருக்கு கிடைக்க போவது கிடையாது. அப்போ பிஜேபியை நம்பி நடுரோட்டில் நின்ற சில கூட்டத்தாருக்கு மத்தியில இவரும் ஒரு கூட்டமாக உள்ளே போய் சேர்ந்திருக்கிறார். பெரியாரின் மீதான விமர்சனம் அப்படின்னு இவர் பேசக்கூடிய ஒன்னொன்னா பாருங்க. நேத்து ஏதோ ஒரு இடத்துல பேசுறாரு, பழனி பாபா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுறாரு. ஒரு ஜாதிய விஷயம், அவர் ஒரு மோதல தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இங்க பெரியார், முத்துராமலிங்க தேவர் அவங்க ரெண்டு பேருமே வந்து விஷயங்கள் கருத்துக்கள் வேற வேறையா இருந்தாலும் ஒரே வேலை அவங்க பயணிச்சாங்கிறப்போ இது ஏன் திடீர்னு இதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்றைக்கு தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களும் கூட எல்லா காலத்திலுமே நெருக்கமான தொழில் வர்த்தக உறவுகளை கொண்ட மாநிலங்கள். ஏன் தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்கம் என்பது சென்னையில் இருக்கிறது. அப்ப சென்னை வந்து ஒரு வர்த்தக மையம், சென்னை வந்து ஒரு மார்க்கெட் சிட்டி, அது ஒரு கேபிட்டல் சிட்டி. இந்த சிட்டியை மையப்படுத்தி, மெட்ராஸை மையப்படுத்தி அனைத்து மாநிலங்களும் இயங்கி இருக்கின்றன. அப்போ அனைவரும் இங்கு வர போக இருக்கிறார்கள் என்றால் இங்க எல்லா சாதிக்காரரும் இருப்பாங்க. இது வெறும் 100 வருஷ வரலாறு மட்டும் இல்ல, கடந்த 400-500 ஆண்டு கால வரலாறு, 1000 ஆண்டு கால வரலாறு எடுத்து பார்த்தாலும் இந்த எல்லா இடங்களுக்கு இடையிலையும் ஒரு தொடர்ச்சியான போக்கும் வரத்தும் உறவுகளும் வர்த்தகமும் இருந்திருக்கிறது. அப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம பெருமையா சொல்றோம், என்ன சொல்றோம், யவன நாட்டை சேர்ந்த ஒரு போர் வீரன் பாண்டியன் அவையில் காவல் வீரனாக நின்றான். ஏன் நின்னா? காவல் வீரனாவே ஒரு யவன நாட்டுக்காரன் நிக்கிறான்னா அந்த ஊருக்குள்ள எத்தனை யவன நாட்டுக்காரன் இருந்திருப்பான்? அப்ப எத்தனை கிரேக்கர்கள் இங்க வாழ்ந்திருப்பாங்க? அவங்களுக்குன்னு செல்வன்ஸ் இங்க இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களும் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்களும் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒன்னும் இல்லை, இன்னைக்கு நீங்க ஒரிசாவுக்கு போய் பாருங்க, அங்க நிறைய ஒடிய மொழி பேசக்கூடிய மக்களே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில இருந்து போனவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இட்லி உள்ளிட்ட வணிகத்தை மேற்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒடிசா கூட அந்த அமைச்சருக்கு பின்புலத்துல 200 வருஷமா 100-150 வருஷமா தாராவியில என்ன இருக்கிறது? அப்போ இதே போலதான் தமிழ்நாட்டிலும் பல 100 ஆண்டுகளாக இந்த உறவு இருந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு இவர் சொல்லுகின்ற தெலுங்கு பேசும் சாதிகள்னு சொல்றாரு இல்லையா, தெலுங்கு தெரிந்த சாதிகள்னு வேணா சொல்லலாம். இவங்க பேசுற தெலுங்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர் ஒருத்தர் ஏத்துக்கிறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசக்கூடிய கன்னடத்தை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்னடம் ஏத்துக்கிறது கிடையாது. இவங்க எப்பயோ வந்து தமிழ் கலந்து ஏதோ ஒரு மொழி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு டைலக்டா மாறி இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு புழக்கத்துல இருக்கு, அவ்வளவுதானே தவிர வேறு எந்த விதமான கன்னட ஆந்திர தொடர்பும் இவர்களுக்கு கிடையாது. இதுல இவர் ஏன் இந்த சாதியை குறி வைக்கிறாருன்னா, நீங்க எல்லா குறி வைக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்க, இவர் பழனி பாபா அப்படின்றவரை குறிப்பிடுவாரு. பழனி பாபாவை குறிப்பிட்டு ஒரு மோதலை உருவாக்குவது, பழனி பாபா வாழ்ந்த பகுதியை சுற்றி எவ்வளவு பேர் வேறுமொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த உசிலம்பட்டி, தேனி, கம்பம், அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இவருடைய கூற்றுப்படி வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இடையில ஒரு மோதல் போக்கை உருவாக்குவது, கூர்மையான ஒரு சாதிய பிளவை உருவாக்குவது. அந்த நேத்து அவர் சொன்ன பொய்ய முதல்ல சொல்லிடு. என்ன சொல்றாரு? அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேர்ல PK மூக்கையா தேவர் கல்லூரியை கட்டும் பொழுது பணத்தை கொடுத்தது வந்து பழனி பாபா அப்படின்றது. சரி, அது கொடுத்துருக்கலாம், எல்லாரும் டொனேஷன் கொடுப்பாங்க, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் டொனேஷன் கொடுப்பாங்க, எல்லா ஊர்ல இருந்து டொனேஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. பழனி பாபாவே பேசி இருக்கிறாரு, நானும் பெரியாரும் தான் அந்த கல்லூரியை திறந்து வைக்க போனோம், பெரியார் தான் திறந்து வச்சாருன்னு. ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கும் போதே இந்த புழுகுறானே இவன் மனுஷனா அப்படின்றத நான் கேட்க விரும்புறது. அப்போ இதுதான் சீமான் பேச வரும்போது. அப்போ ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க பார்த்திருக்கிறாரு. இஸ்லாமியர்கள், முக்குளத்தோர், அதே போல இவங்க 2 பேருக்கு எதிராக திராவிட அரசியலை பேசக்கூடியவர்களை திருப்பி விடலாம் என்று இவர் நினைத்தார். அந்த நினைப்பில் மண்ணலி போடப்பட்டிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை எடுத்து பார்த்தாலும் அவருக்கு தமிழ்நாடு முழுக்க நினைவு சின்னங்களை அமைத்தது இந்த திராவிட இயக்கங்கள் தான். அதுலயும் குறிப்பாக ஒருபடி மேலாக கலைஞர் அரசு அதை ரொம்ப சீரும் சிறப்பாக செய்திருக்கிறது. 1974 கோரிப்பாளையத்தில் வைக்கப்பட்ட சிலையில் தொடங்கி தமிழ்நாடு முழுக்க சிலைகள் அமைத்து அவருக்கு நினைவு மண்டபம் அமைத்து பசும்பொன்னில் அவருக்கு இன்றைக்கு கோயிலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோயில் கட்டுவதில் தொடங்கி 3 கல்லூரிகள், PMT காலேஜஸ் சொல்லுவாங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கலை அறிவியல் கல்லூரிகள் 3 இடங்கள்ல இருக்கிறது. தேனியில் இருக்கிறது, கமுதியில் இருக்கிறது, இன்னொரு இடத்துல இருக்கிறது. இந்த 3 இடங்கள்லையும் தேனி, ராமநாதபுரம், உசிலம்பட்டி
3 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். 3 கல்லூரிகள் இருக்கிறது. 3மே வந்து கலைஞர் ஆட்சியில வந்து அங்கீகரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கல்லூரிகளாக இருக்கிறது. இது நம்ம சொல்லல. தமிழ்நாடு அரசு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நூற்றாண்டு மலர் என்று கலைஞருடைய ஆட்சியில் வெளியிட்டிருக்கிறது. அதுல அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் அதில் கற்று எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கான ஆதாரம் இருக்குது. அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போடுறது, நடக்காததை நடந்ததாகும். இப்ப அண்ணாவுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் நடந்ததாக ஒரு சம்பவத்தை தூண்டி விடுவாரு. சரி, அண்ணாவுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் ஆகாதுல, மூகே தேவர் அதுக்கப்புறம் இதுக்கு கலைஞரோட கூட்டணி வச்சாரு. மூகே தேவருக்கும் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. 1971 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எப்படி வந்து ஒரே நேரத்துல 2 இடத்துல, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2லையும் ஜெயிச்சாரோ அதே போல ஜெயித்தவர் வந்து மூகே அப்படின்றது சொல்லுவாங்க. யாரு கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு? திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. அப்போ மாநில சுயாட்சி தீர்மானம் போடும் பொழுது மூகே அவர்களுடைய ஃபார்வர்டு பிளாக் கட்சி திமுகவுக்கு முழுமையான ஆதரவோடு அங்கு செயல்பட்டது. அப்போ இப்படியான உறவும் போக்கும் இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில அரசியல் போக்குகளை சமூக எதிரிகளாக மாற்றுவது அப்படின்ற வேலையை சீமான் செய்கிறார். ஆனால் அதற்கு எந்த அடித்தளமும் இல்லை. அவர் வந்து மணல் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஊதினால் உதிர்ந்து விடும். ஸோ இவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப இடையில கூட நிறைய ஊடகங்கள்ல அவர் வந்து பிரபாகரன் அவரை போய் நேர்ல போய் சந்திச்சுட்டு வந்தேன், எனக்கு அண்ணி வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறினாங்க அப்படிங்கிறப்போ அப்போ அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து அதை உடைச்சிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இவர் பேசுறது விஷயம் எப்படி இருக்குன்னா, வேற ஒருத்தவங்களுக்கு நடந்ததை தனக்கே நடந்த மாதிரி இந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த கட்டுக்கதையை வச்சு சொல்லிட்டு இருக்காரா? அப்புறம் பெரியார் இஷ்யூவுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டா, அவங்க நாம் தமிழர்ல இருந்து வந்து பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அதை வந்து கோர்ட்ல காமிச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அதுல இருக்கிறவங்களும் வரலாறுகளை படிச்சுட்டு வராம சொல்றாங்களோ, ஒரு புரிதல் இல்லையா? வரலாறுன்றீங்க, படிக்கணும்ன்றீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க, ஒரு போட்டோஷாப் எடுத்து கொடுப்பாங்க, அதை வைத்துக்கொண்டு பேசுவது மட்டும்தான் அவர்களுடைய வேலையை தவிர வரலாறை படிப்பது அல்ல. வரலாறு என்பது வெறுமனே படிக்கிறதுனால மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையை உணர்ந்து கொள்வதால வரக்கூடிய அறிவு. அந்த இடத்தை வந்து சீமான் என்றைக்குமே பிடிக்க முடியாது. அது அவருக்கு தெரியாது, அவரால் செய்ய முடியாது. பெரியார் பேசியதாக ஆதாரங்களை கேட்டா முதல்ல என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்கு, ஆதாரத்தை நீ வச்சுக்கிட்டு ஏன்ட்ட கேட்கிற அப்படின்னாரு. 2வது என்ன சொன்னாரு? அதெல்லாம் இல்லாமலா பேசுவோம் அப்படின்றாரு. அப்ப இல்லாம தான் பேசிட்டு இருக்கிறாருன்றதை ஒத்துக்கிறாரு. 3வது என்ன சொல்றாரு? கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீல, அங்க வருவோம். அவர் சார்பா விவாதங்களுக்கு வர்றவங்க என்ன சொல்றாங்க? கேஸ பூரா வாபஸ் வாங்கு, ஆதாரத்தை இப்பயே தர்றேன். இப்படி முன்னுக்கு பின் மாறாக மாற்றி மாற்றி குதர்க்கமாக குயுக்தியாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது மக்கள் மத்தியில என்னைக்குமே ஒரு ஆதரவை திரட்டுமா அப்படின்னா திரட்டாது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ரஜினிகாந்த் வந்து சோராமசாமியுடைய துக்ளக் விழா மேடையில ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. செருப்பால அடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. செருப்பால யாரும் அடிக்கல, அவளே தூக்கி போட்ட செருப்பு அது. அதை வரலாறு அவருக்கு தெரியல, பேசிட்டாரு. பேசியதை தொடர்ந்து இதே மாதிரி வீடு முற்றுகை அந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும்ன்றதுனால போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அன்றைக்கு மாலை முரசுல வந்து செய்தி, கிண்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரதான சாலையில டீ கடையில, அப்ப நான் கிண்டியில நந்தினமதின்ற பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பத்திரிகை கீழே வந்து ஒரு டீ கடையில வந்து இந்த மாலை முரசு பேப்பர் தொங்குது. ரஜினிகாந்த் வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு, ரஜினி படம், வீடு, போலீஸ் பாதுகாப்பு. அந்த டீ கடைக்காரர் என்ன அப்படின்னு கேட்டாரு. ரஜினி வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பா? ஓ, எதுக்கு அப்படின்னாரு. தெரியாதா உங்களுக்கு? அதான் போட்டிருக்கீங்க, நீங்க படிக்கலையா அப்படின்னு. எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, அதான் வாண்ட கேட்கிறேன், சொன்னா சொல்லு அப்படின்னாரு. ரஜினி வந்து பெரியாரை பத்தி நான் சொல்லவே இல்லை, என்ன பேசிட்டாரு? பெரியாரை பத்தி அவன் என்ன பேசுறான்? இல்ல, இந்த மாதிரி ராமரை செருப்பால் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுருக்காரு. அப்படி அடிச்சாரா? இப்படி அடிச்சா இவனுக்கு என்ன, என்னைக்கோ ஒரு இப்பவே எதுக்கு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி கோவப்படுறாரு. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு, 4 பேர் கல்ல விட்டாதான் திருந்து வந்தது, இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்றாரு. ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்புறம் இன்னைக்கு நான்லாம் கடை வச்சிருக்கேன், ஒரு ஆளா நிக்கிறேன், ஊருக்குள்ள கௌரவமா வாழ்றேன், எழுத படிக்க தெரியாதுதான், என் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு, அது காரணம் யாரு? பெரியார் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த அளவுக்கு வந்து உணர்வோடும் உயிரோடும் கலந்தவராக பெரியார் இருக்கிறார். இதற்கு எதிராக ஒரு வச்சிருக்கக்கூடிய போட்டோஷாப் ஆதாரங்கள் எல்லாம் பெரியாரை வீழ்த்தி விடாது. ஆனால் எதிர்கால அரசியலில் பெரியாருக்கு எதிரான பதிவுகளை உருவாக்குவது என்கின்ற RSSனுடைய ஒரு நீண்டகால செயல் திட்டத்தின் ஒரு புரோக்கராக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சமூக வலைதளங்கள்ல மெட்டீரியல்ஸை கிரியேட் பண்றது ஒன்றும் இல்லை. இப்ப ஏலியன்ஸை பத்தி நீங்க ஏதாவது தேடினீங்கன்னு வைங்களேன், ஆதாரம்லாம் இருக்கும் ஆன்லைன்ல. அது ஆதாரமான்னு கேட்டா ஆதாரம்ன்ற பேர்ல ஒருத்தர் ஏத்தி வச்சிருப்பான். என்னைக்கோ ஏத்திருப்பான், எப்ப இன்டர்நெட் உருவான காலத்துல இருந்து அதை ஏத்திக்கிட்டு இருப்பான். இப்ப இது ஒரு வேலையாவே செய்வாங்க, ஒரு கல்ட்டை உருவாக்குறது. அந்த மாதிரி பெரியாருக்கு எதிரான ஒரு கல்ட்டை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை அவர் செய்கிறார். ஆனா அந்த வேலை எடுபடுமா அப்படின்னா
இந்த சமகால அரசியலில் அல்லது இன்னொரு 50 ஆண்டு கால அரசியலில் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. இது முழுக்க முழுக்க சாதிகளுக்கு இடையில் ஒரு சண்டையை உருவாக்குவதற்காக சீமான் போடுகின்ற வேலை. சரி, இதை பத்தி எல்லாம் பேசுறாரு, பிரபாகரனை பத்தி பேச மாட்டாரு. நாள் என்ன சொல்றாரு, நியூஸ் 18க்கு கால் பண்ணி நாங்க சவால் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும் சாட்ட துறைமுருகன் போஸ்ட் போடுறாரு. நியூஸ் 18 தரப்பும் அதை நம்பி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க சீமான் சொல்லல, சீமான் சொன்னதாக சொன்னாங்களே தவிர சீமான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லல அப்படின்னு. இது இன்னைக்கு அதுக்கு அன்னைக்கு நைட்டே அந்த கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தின்ற நபர் வந்து பெரியாரை பற்றி பேசுகின்ற சூழ்நிலையில் பிரபாகரனை பற்றி திசை திருப்ப பார்க்க, இப்ப காலையில தானே விவாதத்துக்கு ஒத்துக்கிறேன், சாயங்காலமே மாத்தி மாத்தி பேசுற, இது என்னது, இது கூச்சமா இல்லையா போய் பேசுறதுக்கு? அப்போ பிரபாகரனை பத்தி ஏன் பேச மாட்டாரு அப்படின்னா, இவர் முதல்ல ஒரு நபர்கிட்ட கதை சொல்லியிருப்பார்ல, அந்த நபர் நேத்து வந்துட்டாரு. சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்ற பேர்ல திரு பாலா மாஸ்டர் அவர்கள் தானாக முன் வந்து சீமான் முதலில் அந்த கதைகளை சொன்ன காது என் காதுதான் அப்படின்றத காட்டியிருக்கிறார். அவர் சொல்றது ஃபுல்லா கேளுங்க, நிதானமா பேசுறாரு, பதற்றம் எல்லாம் பேசுறாரு. இப்படி பேசிட்டே வரும்போது நான் போய் பார்த்தேன். அன்னைக்கு இரவு வந்து சேரா வந்து கூட்டிட்டு அன்னைக்கு முந்தின நாள் இரவு வந்து கூட்டிட்டு போனார். போகும்பொழுதே எனக்கு தெரிந்து விட்டது இது தலைவரை பார்க்கதான் அப்படின்ட்டு. முக்கியஸ்தரை பார்க்க போறோம்னு சொன்னாங்க, எனக்கு புரிந்து கொண்டது, நான் விலகி விட்டேன். மறுநாள் இரவு போய் பார்க்கிறேன், தூங்கி கொண்டிருந்தார் சீமான். கால்களிலே போய் உட்கார்ந்து எழுப்பி விட்ட உடனே அண்ணனை பார்த்து விட்டேன் என்று நான் கேட்காமல் அவரே சொன்னார். கேட்கவே இல்லை, ஆனா நீ எதுக்கு வந்திருக்கன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியாது. ஆனா அவரா சொல்லிட்டார் அப்படின்னா அவர் கதையை அங்கிருந்துதான் உருவாக்கி இருக்கிறார். அப்போ பாலா மாஸ்டரை இன்னும் கொஞ்சம் தோண்டி திருவி கேள்வி கேட்டால் பாலா மாஸ்டரிடம் இவர் என்னென்ன கதைகளை எல்லாம் சொல்லி பழகி இருக்கிறார் என்றும், பாலா மாஸ்டர் இவரிடம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதை இவர் யார் யாரிடம் எல்லாம் கதை சொன்னார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சீமான் கூட தங்கி இருந்த அவரு யாரு, சந்தோஷ். அவர் சொல்றாரு என்ன நடந்தது அப்படின்றத. ஈழத்தில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர் அதை என்டார்ஸ் பண்றாங்க பல பேர். ஏன்னா அவர் சொல்ற இடம் முதற்கொண்டு துல்லியமா இருக்கு, போக வர அப்படின்னு அவர் சொன்ன எல்லா தகவலும் துல்லியமா இருக்கு. நீங்களுமே இது சம்பந்தமா நிறைய ஜேர்னலிஸ்டுகள்கிட்ட அங்க பழனவங்கள்ட்ட எல்லாரும் இருக்கப்போ அவங்க உறவினரை வந்து அவங்க ஃபேமிலியா இருக்கிறவங்க ஒரு வெளிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆள் அதுவும் பார்த்துருக்க முடியுமா? அதுவும் அந்த சமயங்கிறது ரொம்ப போர் பதட்டமா இருந்த ஒரு காலம். அப்ப வந்து அவங்க ஃபேமிலியை நீங்க பாத்திர முடியுமா? வாய்ப்பே இல்லையே. அதான சொல்றாங்க, ரொம்ப அடிப்படையில பல பேரும் சொல்லக்கூடிய உண்மை அதான். இவர் சொல்றதுல மிகப்பெரிய பொய் என்பது அவருடைய குடும்பத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. அது எக்ஸ்போஸ் ஆனது காரணம் என்ன, இவர் போனது 2008 பிப்ரவரி. 2008 பிப்ரவரியில அப்ப உச்சகட்டம் தொடங்கிருச்சு. 2009 மே மாசம் வந்து போர் முடிவுக்கு வருது. இப்போ ஒரு வருஷம், இறுதி போருக்கு ஒரு ஆண்டு முன்னாடி சரியா இவர் உள்ள இருக்கிறார். உள்ள போன இடத்துல இவர் என்னென்ன பண்ணாருன்ற தகவல் முதற்கொண்டு தெரியும். இங்க அலெக்ஸ் அப்படின்ற ஒரு இறந்து போன போராளி, அவருடைய மனைவியை வந்து இவர் வந்து யாரிடம் போய் என்னவாக கேட்டார் என்பதும், அதற்கு அங்கு நடந்த ரியாக்ஷன்ஸ் என்பதும், அதற்கு பிறகு புகைப்படம் ஏன் கொடுக்கப்படாமல் இருந்தது என்பதும் சந்தோஷுக்கும் தெரியும், இன்னும் பல பேருக்கும் தெரியும், இது எனக்கும் தெரியும். இப்போ சீமான் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். தலைவருடைய முன்னாள் வைகாப்பாளருடைய மனைவியை பார்த்து இவர் சேராவிடம் பேசியது என்ன அப்படின்றத சீமான் தைரியமானவராக இருந்தால் வெளியில் சொல்லட்டும். இது மட்டுமல்ல, இன்னும் பல பேரை, இலங்கையை சேர்ந்த பல பேரை, அது எல்லாருமே முன்னாள் லெப்டினன்ட்ஸ், முன்னாள் கேர்னல்ஸ், முன்னாள் பிரிகேடியர்ஸுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் விதவை பெண்களுக்கு இவர் என்னென்ன மாதிரி எல்லாம் செய்திகளை அனுப்பி இருக்கிறார், அங்கிருந்து இவருக்கு என்ன ரியாக்ஷன் கிடைத்தது என்பதை தைரியம் இருந்தால் சீமான் வெளியில் சொல்லட்டும். ஏன்னா இவர் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஈழத்தமிழ் விதவையைத்தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, கைம்பெண் ஒருவரைத்தான் திருமணம் செய்வேன்னு சீமான் சொல்லிட்டு இருந்தார். ஏன் செய்யல அப்படின்றத சீமான் சொல்லட்டும். அவர் இது வரைக்கும் சொல்லல. ஒண்ணு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லுங்க, இல்ல ஒத்துக்கிடலன்றத சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் விவாதம் பண்ணுவோம். அந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வெளியே வந்து பேசட்டும். அதுக்கு பிறகு ஏன் சீமான் சொல்ல மாட்டேங்கிறாரு? பிரபாகரனுடைய அண்ணன் மகன்றதுனாலே அவருக்கு முழு அத்தாரிட்டியும் கிடைச்சிடல. ஆனால் நீ எப்படி ஒரு பொய்களை சொல்லுகிற அப்படின்றத வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அப்படின்றவர் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ என்ன பண்ற, துவாரகாவை வந்து கூட்டிட்டு வருவதாக அருணா ஆண்டியை வச்சு நீ நாடகம் ஆடுறத இவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்ப இதுல வேற லாபி இருக்கு. புலிகள் அரசியல் முடிந்து விட்டது. புலிகளின் பெயரால் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இப்போது உருவாகி விட்டது. அந்த புலிகளின் பெயரால் நடக்கின்ற அரசியல்ல பலரும் பணம் பார்ப்பதற்காக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு இதில் தனிப்பட்ட நோக்கங்கள் இருக்கிறது. அதுல கார்த்திக் மனோகரன், அதாவது பிரபாகரனுடைய அண்ணன் மகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, துரோகிகளோட சேர்ந்து இவங்க ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்றாரு. யாரு? காசி ஆனந்தன், பழநடுமாறன், இவங்க எல்லாம் சேர்ந்து துரோகி ஒருத்தர். துரோகி யாரு?
இவரை தான் சொல்றாரா? அண்ணாமலை ஓகே. அவர் லண்டனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போக்குவரத்தாக இருந்த காலகட்டத்தில் தான் இங்கு அது நடக்க தொடங்குகிறது. அப்போ சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் அருணா ஆன்டி என்று சொல்லப்படுகின்ற பிரபாகரனுடைய மனைவி மதிவதனி அவர்களினுடைய அக்கால் வீட்டிற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. இவர்கள் சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அந்த சதி திட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் சீமானும் அண்ணாமலையும் பொதுவெளிகளில் கட்டி பிடித்து அண்ணா தம்பி என்று உருகி கொள்ளுவதும், தான் சங்கீதான் என்பதை சீமான் ஒப்புக்கொள்வதும், பெரியாருக்கு எதிராக சீமான் பேசுவதும், துவாரகா வருவதாக பழண்டுமாறன் சீமான் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து சொன்னதும் என்று எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்தால் இது ஒரு ரா அஜெண்டா அல்லது பிஜேபி அஜெண்டா என்பது தெளிவாக தெரியும். இதை கார்த்திக் மனோகரன் எக்ஸ்போஸ் பண்றாருன்றது இவருக்கு பொறுக்கல. அதனால கத்துறாரு, தெரிச்சு ஓடுறாரு, நின்னு பதில் சொல்ல மாட்டாரு. பெரியாருக்கு நின்னு தட்டி தட்டி காட்டுறேல, பிரபாகரனுக்கு தட்டி தட்டி காட்டு, ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன் ஓடுற, பயமா இருக்கா? இன்னும் சில போராளிகள் நீ அங்க அடித்த அட்டூழியங்களை எல்லாம் வெளியில் சொல்லிவிடுவார்களோ என்று பயமாக இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா நீங்க சமூக ஊடகங்கள் உங்களுடைய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இன்னுமே நிறைய ஈழத்தமிழர்கள் சீமானை தன்னுடைய அண்ணனாக நினைத்து அவங்க கட்சிக்கு பணம் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? இல்லை, இன்னும் நல்லா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அது ஒன்று சீமானுடைய கெட்ட நோக்கம் தெரியாம நீங்க சப்போர்ட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கே அந்த கெட்ட நோக்கம் இருப்பதாக இருக்கலாம். ஆனால் இது எந்த விதத்திலும் உங்களுடைய அரசியலுக்கு பயன்படாது. நீங்கள் சீமானுக்கு இன்னும் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் சரி, இன்னும் எவ்வளவு திறநிதி திரட்டி கொடுத்தாலும் சரி, அந்த பணத்தை வைத்து இங்கு பெரியாருக்கு எதிரான அரசியலை அவர் செய்வாரே என்றால் அதை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். இரண்டாவது, பிரபாகரனை இழிவுபடுத்தி பிரபாகரனை மலினப்படுத்துகின்ற வேலையை சீமான் செய்திருக்கிறார். இது உங்களுக்கு உகந்தது என்று நீங்கள் கருதினால் அது ஈழ போராட்டத்துக்கு செய்கின்ற துரோகம், வரலாற்றுக்கு செய்கின்ற துரோகம். இந்த துரோகத்தை இனிமேலும் செய்ய வேண்டாம் என்பதுதான் அவர்களை நோக்கி வைப்பது. ஆனால் இன்னமும் பல குரூப் உள்ள இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பெர்சனல் கெயின்ஸ் இருக்கு. அந்த பெர்சனல் கெயின்ஸ்ல இருந்தா சீமானை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன்.